புதுச்சேரியில் பெய்த கனமழையால் பொதுமக்களின் இயல்பு வாழ்க்கை பாதிக்கப்பட்டுள்ளது. புதுச்சேரியில் சூறைக்காற்றுடன் நேற்று இரவு பெய்த கனமழை காரணமாக புதுச்சேரியின் முக்கிய பகுதிகளை வெள்ளம் சூழ்ந்தது. ரெயின்போ நகர், கிருஷ்ணா நகர் பகுதி முழுவதும் வெள்ளக்காடாக காட்சியளிக்கிறது. இங்கு இடுப்பளவு தண்ணீர் தேங்கி நிற்பதால் அங்கு வசிக்கும் மக்கள் அத்தியாவசிய தேவைக்கு கூட வெளியே செல்ல முடியாத நிலை ஏற்பட்டுள்ளது. இதனையடுத்து அங்கு விரைந்து சென்ற பேரிடர் மீட்பு குழுவினர் வீடுகளில் சிக்கியிருந்த மக்களை படகுகள் மூலம் மீட்டு நிவாரண முகாம்களுக்கு அழைத்துச் சென்றனர். ஒரு சிலர் தங்களது குழந்தைகளை தோளில் சுமந்தபடி வெகு தூரம் நடந்து செல்லும் காட்சிகளையும் காண முடிந்தது. இது தொடர்பாக நமது செய்தியாளர் கந்தன் தரும் கூடுதல் தகவல்களை கேட்கலாம். புதுச்சேரி மாநிலத்தில் நள்ளிரவில் வீசிய கடுமையான புயல் மற்றும் கனமழை காரணமாக புதுச்சேரியின் பல்வேறு தாழ்வான பகுதிகளில் மழைநீர் தேங்கியுள்ளது. குறிப்பாக நகரப்பகுதிகளான இந்திரா காந்தி சிலை, ரெயின்போ நகர், கிருஷ்ணா நகர், பாவாண நகர், நெல்லித்தோப்பு, புசி வீதி, சாரம் உள்ளிட்ட பல்வேறு பகுதிகளிலும் சாலைகளில் மழைநீர் பெருக்கெடுத்து வருகிறது. குறிப்பாக இடுப்பளவு தண்ணீர் தேங்கியுள்ளதால் வாகன ஓட்டிகள் செல்ல முடியாமல் தவித்து வருகின்றனர். மேலும் பல்வேறு தாழ்வான பகுதிகளில் நிறுத்தி வைக்கப்பட்ட கார் மற்றும் இருசக்கர வாகனங்கள் நீரில் மூழ்கியுள்ளதால் அதற்கு உரிமையாளர்கள் பெரிதுமே பாதிப்படைந்துள்ளனர். மேலும் அங்கங்கு தேங்கியிருந்த மழைநீரை அப்புறப்படுத்தும் பணியிலும் பொதுப்பணித்துறை மற்றும் தீயணைப்புத்துறையினர் ஈடுபட்டு வராங்க. இது மட்டுமல்லாமல் ரெயின்போ நகர், கிருஷ்ணா நகர் உள்ளிட்ட பகுதிகளில் பாதிக்கப்பட்டு வீடுகளில் தஞ்சமடைந்த மக்களை தேசிய பேரிடர் மீட்பு குழுவினர் படகுகள் மூலம் மீட்டு அழைத்து வந்து நிவாரண முகாமில் தங்க வைக்க ஏற்பாடுகளை செய்து வருகின்றனர். மேலும் அவர்களுக்கான உணவுகளும் அரசு தரப்பில் வழங்கப்பட்டு வருகிறது. மழைநீர் பாதிக்கப்பட்ட பகுதிகளை முதலமைச்சர் ரங்கசாமி காரில் சென்று எங்கெங்கு மழைநீர் தேங்கியுள்ளதோ அந்த பகுதியில் ஆய்வு செய்து அங்கிருந்த அதிகாரிகளும் அவற்றை உடனடியாக தண்ணீரை அப்புறப்படுத்துமாறு உத்தரவிட்டார். புதுச்சேரி மாநிலத்தை பொறுத்தவரை இது வரலாறு கலந்த மழையாக பார்க்கப்படுகிறது.